நாள் 7 கவன சிந்தனைகள். அபிஷேகத்தின் முக்கிய நோக்கத்தை நிறைவேற்றுதல். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானமும் ஆவியின் வரங்களும் உலகம் முழுவதும் மீண்டும் ஒருமுறை கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. அசூசா ஸ்ட்ரீட் அனுபவத்தில் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு உலகத்தின் சுவிசேஷ பணியின் பெரும்பகுதி ஆவியால் நிரப்பப்பட்ட ஊழியங்கள் மூலமாகவும் ஆவிக்குரிய சபைகளிலும் நடைபெறுகிறது. ஆவிக்குரிய திருச்சபையின் வளர்ச்சி சுவிசேஷ சபைகள் பாரம்பரிய சபைகளின் வளர்ச்சியை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது. ஆனாலும் கூட இன்னும் நாம் அதிகம் செய்ய வேண்டியுள்ளது. இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இயேசுவின் 2ஆம் வருகையை விரைவுபடுத்த ஒவ்வொரு தேசத்திற்கும், கோத்திரத்துக்கும், மொழிக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதில் இந்த காரியத்திலே ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசியாகிய உனக்கு நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு. அதற்காகவே உனக்கு பரலோகத்தின் வல்லமையும் சக்தி ஆயுதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளும் சபைகளும் தங்கள் தனிப்பட்ட செழிப்பு, ஆரோக்கியம், தங்கள் நல்வாழ்வில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது தங்களுடைய அபிஷேகத்தின் முக்கிய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. 1 கொரிந்தியர் 12:7 நாம் பார்க்கிறோம், பொதுவான நன்மைக்காக ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது என்று புதிய தமிழ்ல பார்க்கலாம். பழைய தமிழ்ல இந்த வசனம் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேவ ஆவியானவர் உன்னையும் என்னையும் நம் வாழ்வில் அவருடைய நிரம்பி வழியும் அபரிமிதமான பிரசன்னத்தின் இந்த நோக்கத்திற்கு அழைத்ததற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நீ அவரை அதிகமாக வேண்டும் வேண்டும் என்று தேடுவது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் உன்னை சுற்றி தேவை இருக்கிறவர்களுக்கு அவரை நீ அதிகமாக கொடுக்கவும் நீ நாட வேண்டும். அவருடைய வல்லமையை மற்றவர்களுக்கு கொடுக்க நாட வேண்டும். 2 கொரிந்தியர் 9:8 பார்க்கிறோம், இறைவன் எல்லா கிருபையையும் உங்களுக்கு முழு நிறைவாய் கொடுக்க ஆற்றல் உடையவராய் இருக்கின்றார். அதனால் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் நிறைவுள்ளவர்களாக எல்லா நல்ல செயல்களிலும் பெருகுவீர்கள். நீ சகல நற்கிரியையிலும் பெருகும்படி இவ்வளவு ஏராளமான ஆசீர்வாதம் உனக்கு வழங்கப்படுகிறது என்பது இதில் தெளிவாகிறது. அனைவரையும், குறிப்பாக இங்க இருக்கிற சகோதரிகளையும் நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் சொந்த குடும்பத்திற்காக ஜெபிப்பதில் மட்டும், எப்போதும் உங்கள் சொந்த பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்திப்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். அது மட்டும் செலுத்தக்கூடாது. அது மாம்ச இயல்பு. இது குறிப்பாக பெண்களுக்கு அதிகம். ஆனால் உங்களில் உள்ள பரிசுத்த ஆவியின் இயல்போ ஏராளமானது. அவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை தாராளமாக அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளுக்கு தேவையானதை விட அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகிக்கிறார். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களை நீங்கள் தாராளமாக மனதார ஆசீர்வதிக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுக்கு இன்னும் அதிக வல்லமை, அதிக கிருபை, அதிக அன்பு, அதிக பிரசன்னத்தை பொழிவார். ஆமென்.